ஹலோ மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் முன்னாடி நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ கொடுக்க போகிறோம். ஸோ நாங்கள் ஒரு தடவையும் லாங் வீடியோ எடுக்கலான்ற ஒரு முயற்சி அது நான் அப்லோடே பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக இந்த லாங் வீடியோ வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் ஃபுல் வீடியோவையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி என்ன அக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லார் வீட்லேயும் கூழ் ஊற்றுவாங்க, எல்லா கோவில்லையும் கூழ் ஊற்றுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் கூழ் ஊற்ற போகிறாங்க திஸ் சண்டே. ஸோ அதனால் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி விலாகா அமையும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி விலாக் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த கூழுத்துற ஃபங்க்ஷன், அதாவது கூழுத்துற விழா எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அவ்வா வீட்டில் தான். நாங்கள் வருஷமே எங்கள் அவ்வா வீட்டில் தான் கூழ் ஊற்றுவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸ்டார்டிங் வித் சித்தப்பா. அவர் தான் கீரை செஞ்சார். இன்னொரு சித்தப்பா கூழ் ஊற்றுறதுக்கு இந்த வேப்பலை ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வேப்பலையெல்லாம் வேர்வை சிந்தி ரெடி பண்ணிட்டு இருந்தார் எங்களோட இன்னொரு சித்தப்பா. அப்படியே ரூம் பக்கம் வந்தால் எல்லோரும் உட்காந்து கதை பேசிட்டு, அதுக்கப்புறம் ஸ்வீட்டி கூட விளாண்டுட்டு, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பூ கட்டிட்டு இருந்தாங்க. அண்ட் when it's function like this, இப்போ தான் நாங்கள் கசின்ஸ் எல்லாம் ஒன்று கூடும் நேரம். அவ்வளோதான், இனிமேல் ஒரே ஃபன் மூடு தான். மாஸ் காட்ட போகிறோம். இன்ட்ரடியூசிங் அவர் தாத்தா. நம்ம அவ்வா மிகவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எல்லா வேலையும் செஞ்சுட்டு. இப்போ அகைன் கொஞ்ச நேரம் கழிச்சு ப்ராசஸ் என்ன போயிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ கூழ் எடுத்து இப்போ எங்கள் மம்மி கலக்கிற ப்ராசஸில் இறங்கிட்டாங்க. கூழ் எடுத்து கலக்கிறாங்க எங்கள் மம்மி தான். ஆடி மாதம்னாலே கூழ் ஊற்றுறதுன்றது தாண்டி அம்மன் பாட்டு போட்டு அந்த வர பாசிட்டிவ் வைப்ஸே தனி. ஸோ நாங்கள் ஒரு பக்கம் வைப்ஸ் பண்ணுறதுக்காட்டியும் அந்த பாட்டுக்கு ஸ்வீட்டிலாம் செம்ம டான்ஸ் சூப்பராக ஆடிட்டு இருந்தா. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. மேலே வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கீழே நாங்கள் கூழ் ஊற்றுறதுக்கு வந்தோம். கீழே எல்லாருக்குமே வெளியெல்லாம் நிறைய பேருக்கு கூழ் கொடுத்தோம். எல்லோரும் குடித்தாங்கோ. அண்ட் ஃபைனலி இட்ஸ் திஸ்னால என்ன தான் நம்ம இந்த கூழெல்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பிட எல்லாம் ரெடி பண்ணி பின்னாடி பேக்ரவுண்டில் நிறைய வேலை செஞ்சு டயர்டாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஃபேமிலி கூட இப்படி உக்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு பேசி சிரித்து இதுக்கெல்லாம் கிடைக்கிற ஃபீல் தனி தான்ல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் வைக்க போகிறோம். கீழே சாமி கும்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாமிலாம் ரெடி பண்ணிவிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு கல்லுலாம் எடுத்து வச்சு எங்கள் மம்மி அதுக்கப்புறமா மேலேருந்து பொங்கல் பானையெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சு அழகாக பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொங்கல் வைக்கிறதுங்கிறது எதுக்காக அப்படின்னா, பெரிய பானையை பொது இடத்துல வச்சு நிறைய செஞ்சு மக்களை எல்லாருக்கும் தர்றதுக்கு தான் அந்த பொங்கல் கான்செப்ட்னு ஒன்று வந்தது. சின்னதாக வச்சு கொஞ்சமாக செஞ்சு நீங்களே சாப்பிட்டுட்டு அது சரி கிடையாது. நம்ம டேடி தான் நமக்கு இந்த பொங்கலின் கான்செப்டை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். மம்மி மட்டும் தனியாக பொங்கல் வச்சுட்ருக்காங்க, நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க. ஒரு பக்கம் எங்கள் டேடி, ஒரு பக்கம் சபரின்னு சொல்லி எல்லோரும் எங்கள் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு விசிறிட்டு இருந்தோம். இல்லை இவங்க பொங்கல் வைக்கிறதுக்கு நாங்கள் மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸு கொண்டு போயிட்டுருக்கோம். வெல்லம், அதுக்கப்புறம் பின்னாடி அஸ்மி தேங்காய் கரண்டி எல்லாம் எடுத்துகிட்டு வரா. நாங்கள் பொறுமையாக கொண்டு போய் அழகாக பொங்கல் வைக்கிறோமே. எனக்கு ஒரு சூப்பரான விஐபி விசிறிட்டு இருக்காங்க. ஒரு விஐபி விசிறாங்க. அடுத்து சக்கரை பொங்கலில் வெல்லம் போட்டாச்சு. அப்புறம் ரெண்டு பொங்கல் வச்சோம் நாங்கள். அதில் 2 பொங்கலுமே பொங்கிடுச்சு. பொங்குது ஓவர். ரெடி பொங்கல், ரெடி பொங்கல், ரெடி.
போடுறதுக்கு நெய்யில் வந்து முந்திரியும் ரெடி ஆகிட்டு பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்க கேப்பில் என்னம்மா காலையிலேருந்து எதுவும் சம்பவம் பண்ணாமல் இருந்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்டி எங்கள் பின்னி வந்து ஒரு குட்டி சம்பவம் பண்ணிட்டாங்க. ஒன்றும் இல்லை, காலை கோலம் போடுறேன்னு போனப்போ வந்து கேட்டு திறக்கும் போது வந்து கேட்டுக்கு நடுவில் வந்து கை வந்து மாட்டி நசுங்கிடுச்சு. அதுதான் போயிட்டு கட்டெலாம் வந்து போட்டு வந்தாங்க. கீழே விளக்கெலாம் ஏற்றி சாமிலாம் கும்பிட்டு மேலே வந்து கொழுக்கட்டை மாவு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து சமைச்சிட்டும் இருந்தாங்க சாப்பாடும். ஸோ எல்லாமே சேர்த்து படைச்சி வந்து சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பொங்கல் வச்சு பொங்கல் சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறமா வந்து இப்போ சாமி கும்பிட்றதுக்கு வந்து படையல் ரெடி பண்ணுறதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க சாப்பாடுலாம். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ படைச்சி மறுபடியும் சாமி கும்பிட்டு போகிறோம். என்னாச்சு? ஸோ திரும்ப சாமி கும்பிட போகிறோம். அதெல்லாம் உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் காட்ட போகிறோம். சாமி கும்பிட்றப்போ ஸ்வீட்டி செம்மையாக சாமி கும்பிட்டா, அதையும் பாருங்களேன். சாமிலாம் கும்பிட்டு முடிச்சு அடுத்து ஒரு சூப்பர் டூப்பரான மீல், மட்டன் குழம்பு, மட்டன் தொக்கு, சிக்கன் தொக்கு எல்லாம் வந்து சூப்பர் டூப்பரான வந்து ஒரு மீல் வந்து சாப்பிட்டோம். அண்ட் எல்லாமே சமைச்சது வந்து எங்கள் அவ்வா. அதனால் வந்து டேஸ்ட்லாம் வந்து பக்காமா வீட்டில் சமைக்கிறதுனாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ல. ஸோ அப்படி தான் இருந்துச்சு. எல்லோரும் ஜாலியாக சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ சண்டே போதும் சாமிலாம் கும்பிட்டு இப்படி ஒரு மீல் சாப்பிட்றது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். எனக்கு ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு. அதனால் நானும் பிரச்சனாவும் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொழுக்கட்டை ஹார்ட் ஷேப்பு டோனட்லாம் செஞ்சாங்க, அதையும் சாப்பிட்டோம். என்ன அப்படியே ஹார்ட் ஃபெல்ட் டாட்டா பாபாய்ஸ் தான். பாய் பாய். இங்கே பார்த்து பாய் சொல்லு. பாய் பாய் சொல்லுங்க. பாய். போயிட்டு வரேன். டாட்டா.